மீனாவை கெஞ்சி விட்டு வேடிக்கை பார்க்குற விஜயாவோட தோழி சிந்தாமணி செஞ்ச சதியினால திருப்பி அடிக்கிற கருமா. இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முத்து சவாரிக்காக 20 நாள் வெளியூர் போகிறாரு. இதனால் மீனா வீட்டு வேலைகளையும் பார்த்து கல்யாண மண்டபத்தில் கிடச்சிருக்கிற ஆர்டரையும் நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக போராடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் டெக்கரேஷனுக்காக 25,000 ரூபாய் மட்டுமே அட்வான்ஸ் பணம் கிடச்சிது. மீதம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக மீனா பேங்க் லோன் கேட்டு பேங்குக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே மீனாவுக்கு லோன் கிடைக்காம போயிடுது. இருந்தாலும் லோன் ஆஃபீஸர் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நபரை சந்திக்க சொல்லி அட்ரஸையும் கொடுத்துடுறாரு. மீனா தம்பி சத்யாவும் சேர்ந்து அந்த நபரை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க. இதுக்கிடையில் மீனாவுக்கு பேங்க் லோன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு முத்து சவாரிக்கு போய்கிட்டு இருக்கும்போது ரவிக்கு கால் பண்ணுறாரு. ரவியோட சேர்ந்து ஸ்ருதியும் இருக்கிறதுனால 2 பேருமே சேர்ந்து ஸ்பீக்கரில் முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ முத்து மீனாவுக்கு டெக்கரேஷனுக்கு பணம் தேவைப்படுது, அதனால் பேங்க் லோன் கேட்குறதுக்காக போயிருந்தா. ஆனால் அங்கே மீனாவுக்கு லோன் கிடைக்கல. அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் பக்கத்தில் இல்லை, சவாரி விஷயமா வெளியூர் கிளம்பிட்டேன், திரும்பி வர்றதுக்கு 20 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்து மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு கால் பண்ணி பணம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா, பணம் கேட்டு தான் ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதனால் நிச்சயம் அவங்க மூலியமாக எனக்கு பணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வகையில் மீனாவுக்கு அந்த நபர் உதவி செஞ்சதை வச்சு மீனா கல்யாண மண்டபத்தில் எடுத்திருந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. முடிஞ்ச கையோட மண்டபத்தோட ஓனரை சந்திச்சு பணம் கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஓனர், நீங்கள் தான் மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்களே, பணத்தை வச்சு தர டெக்கரேஷனே முடிச்சிருக்கீங்க, என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனாவை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புகிறாங்க. மீனா, நான் யாரையும் ஏமாத்தலை, நீங்கள் எனக்கு அட்வான்ஸ் பணமாக 25,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தீங்க, அப்படி தான் அந்த அக்ரிமெண்ட்லேயே இருந்துச்சு, அதனால தான் நான் இப்போ கையெழுத்து போட்டேன், இப்போ இப்படி மாற்றி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஓனர்கிட்ட கெஞ்சுறாங்க. மீனா இப்படி கெஞ்சுறத சிந்தாமணி மறைஞ்சிருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை உடனே விஜயா கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் சந்தோஷப்பட்டு, மீனா இனி பிஸ்னஸ் பண்ணவும் முடியாது, லாபத்தை பார்க்கவும் முடியாது, கடனாளியாகவும் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி குஷி ஆயிட்டாங்க. இதுக்கிடையில் மனோஜுக்கு விபத்து ஏற்பட்ட நிலையில் கோவிலில் விஜயா வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதலை முடிக்கிறதுக்காக ரோகிணி, மனோஜ், விஜயான்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. மேலும் ஏமாந்து போன மீனா பின்னணியில் இருக்கிறது சிந்தாமணி தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு செஞ்ச சதியை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஸ்ருதி அண்ட் சீதாவை கூட்டணி சேர்த்து சிந்தாமணியோட முகத்திரையை கிழிச்சிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இனி டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாமே சிந்தாமணிக்கு கிடைக்காம மீனாவுக்கு தான் கிடைக்கும். குறுக்கு வழியில் போன சிந்தாமணிக்கு கர்மா கண்டிப்பாக பதிலடி கொடுக்க போகுது. ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.